ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஆல்மண்ட் சோப் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற எல்லா சோப் ரெசிபீஸ்க்கான வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காம அதையும் செக் பண்ணுங்கள். சோப் செய்கிறதுக்கு நான் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் எடுத்திருக்கேன். இதுதான் என்னோடய மெஷரிங் கப். உங்களுக்கு எந்த சைஸில் மெஷரிங் கப், நீங்கள் எவ்வளோ சோப் செய்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களோட மெஷரிங் கப் வந்து மாறுபடலாம். நான் சொல்கிற அளவில் அந்த கப்பில் அந்த அளவு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எந்த வாட்டர் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்க போகிறதில்ல. அதனால் இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் எடுத்தாலும் அதில் 2 கப் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. நம்மளோட தண்ணி, நம்மளோட லை, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எண்ணெய் 3யும் இதே கப்பில் தான் நம்ம மெஷர் பண்ணணும். 2 கப் தண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதில் 1 கப் அளவுக்கு காஸ்டிக் சோடாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். முன்னாடியே பல வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், காஸ்டிக் சோடா ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். இது கண்ணுலேயோ முகத்துலேயோ எங்கேயுமே படாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். சோப் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து கிராமு இல்லைனா பவுண்டில் எல்லாமே அதில் தான் மெஷர் பண்ணுவாங்க. இவ்வளோ கிராம் காஸ்டிக் சோடா எடுக்கணும், இவ்வளோ கிராம் வந்து எண்ணெய் எடுக்கணும், இவ்வளோ கிராம் தண்ணி எடுக்கணும், எல்லாத்தையும் மெஷர் பண்ணி தான் வந்து வெய் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் ஏன் கப்பில் சொல்கிறேன்னா, எல்லாரையிலையும் வீட்டில் வந்து செய்யணும், சோப் செய்யணும்னு ஆசைப்படுற எல்லாத்துக்கிட்டையும் வந்து அந்த வெயிங் மிஷின் இருக்காது. இந்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் அந்த பர்சன்டேஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணி இந்த சோப் வந்து அவ்வளோ வெயிட்டுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இவ்வளோ கப் வந்து கரெக்டாக இருக்கும்னு நான் வந்து கால்குலேட் பண்ணி தான் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் நான் சொல்கிறேன். என்னோடய ரெசிபீஸில் வந்து அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரைனஸ் அதிகமாகிற சோப்லாம் சூப்பர் ஃபேட் இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கால்குலேட் பண்ணி மெஷர் பண்ணி அந்த சூப்பர் ஃபேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆயில் கண்டென்ட்டை எக்ஸ்ட்ரா பண்ணி அதையும் மெஷர் பண்ணி நம்மளோட ரெசிபீஸில் வந்து அதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கப் மெஷர்மெண்ட். எல்லாராலையும் இதை வீட்டில் செய்ய முடியும், எல்லாருமே வந்து ஈஸியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கப் மெஷர்மெண்ட் வந்து நான் சொல்கிறேன். எந்த ஒரு ரெசிடியூமே இல்லாமல் இந்த லை வந்து நம்ம தண்ணியோட கலக்கணும். கொஞ்சோண்டு ரெசிடியூ ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அது சோப்பில் வந்து போய் ஸ்டக் ஆகி நமக்கு ஸ்கின் இரிட்டேஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் எந்த ரெசிடியூவும் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்மளோட சொல்யூஷன் வந்து நல்லா ரெசிடியூஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. இது வந்து நல்லா இப்போ சூடாக இருக்கும். இதை வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வர்ற வரைக்கும் நம்ம வந்து இதை கூலாக விடணும். இது ஃபாஸ்ட்டாக கூல் ஆகிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்னென்னா, பெரிய பக்கெட்டில் வந்து சில்லுன்னு தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணி மேலே இதை வச்சோன்னா அந்த தண்ணி அடியில் இருக்கிற சில்னஸ் வந்து இதை கொஞ்சம் ஈஸியாக வந்து இந்த சூடை வந்து கம்மி பண்ணிடும். ஸோ கொஞ்சம் ஈஸியாக கூல் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய சோப் செய்யும் போதெல்லாம் வந்து அந்த மெத்தட் பண்ணோன்னா நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நம்மளோட சொல்யூஷன் வந்து நல்லா ஆறிடுச்சு, ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பில் வந்து காஸ்டிக் சோடாவும் தண்ணியும் எடுத்தோமோ அதே கப்பில் 7 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா மில்லில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுங்க. ரிஃபைன்டு எண்ணெயெல்லாம் எடுத்திங்கன்னா சோப்பு சரியாக வராது. இதில் 7 கப் நான் வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன சைஸில் கப் எடுத்தாலும் அதில் 7 கப் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் காஸ்டிக் சோடா, அதே கப்பில் தண்ணி. இப்போ இதை ஆல்மண்ட் சோப், பாதாம் சோப்புன்றதுனால இதில் வந்து பாதாம் எண்ணெய் வந்து நம்ம வந்து கலக்க போகிறோம். ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில்னு சொல்லுவோம். இது வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, மெடிக்கல் ஷாப் எல்லாத்துலேயுமே கிடைக்குது. இது வந்து நான் 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இதுவும் பர்சன்டேஜ் அளவில் வந்து நான் மெஷர் பண்ணி தான் இந்த 1/4 கப் வந்து சொல்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஆயிலு, ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ஆயிலில் வந்து இது ரொம்ப நல்லது. இதை நம்ம சோப்பில் மிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதில் 1/4 கப் மட்டும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வந்து இதை பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்லா அந்த ஆயிலோட நம்மளோட லை சொல்யூஷன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். அந்த ட்ரேஸ் வரணும், நல்லா அந்த திக்கான ட்ரேஸ் வந்தால் தான் அந்த சோப் மோல்டில் வந்து ஊற்றினாலும் அது வந்து பர்ஃபெக்டான சோப்பாக நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம அந்த ட்ரேஸ் வராமையே நம்ம வந்து மோல்டில் வந்து போட்டோன்னா அது பர்ஃபெக்டாக இருக்காது, பிளெண்ட் ஆகிருக்காது. ஆக்சுவலாக ஆயிலும் அந்த சொல்யூஷனும் லை சொல்யூஷனும் அங்கங்கே வந்து எல்லாம் வந்து திட்டு திட்டாக இருக்கும். அதனால் நல்லா அந்த மாவு பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம வந்து அதை
நல்லா வந்து பிளெண்ட் பண்ணணும். கையிலையும் பிளெண்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒவ்வொரு ஆயிலில் பார்த்திங்கன்னா அந்த ட்ரேஸ் அந்த மாவு பதம் வந்து சீக்கிரமாக வராது. ஆனால் ஒரு சில ஆயிலில் வந்து சீக்கிரமாகவே வந்துடும். லாஸ்ட் டைம் நான் ஆட் பண்ண கேஸ்டர் ஆயில் சோப் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்தது. நான் கையில் தான் பிளெண்ட் பண்ணேன், ஆனால் அது ரொம்ப டைம் எடுத்தது அந்த ட்ரேஸ் வர்றதுக்கு. இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அந்த ட்ரேஸ் வந்துருச்சு. இதோடு சேர்த்து நான் கொஞ்சம் பாதாமை வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா பீசஸும் நல்லா ஸ்மூத்தாகிற அளவுக்கு நான் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நிறைய சோப் செய்கிறீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக செய்கிறதுனால 1/4 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். க்ரஷ்டு பாதாம் வந்து நமக்கு ஒரு நல்ல ஸ்க்ரப்பாக ஆக்ட் பண்ணும். அதுவும் வின்டரில் வந்து நமக்கு ட்ரை ஸ்கின் வந்து நிறைய ஷெட் ஆகிறதுக்கு வந்து ஏதாவது ஒரு மைல்டான ஸ்க்ரப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நம்மளுடைய பாதாம் எண்ணெய் நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா கண்டிஷன் பண்ணாலும் அந்த ட்ரை ஸ்கின் வந்து ஷெட் ஆகணும். அதுக்காக நம்ம இந்த மைல்டு ஸ்க்ரப்புக்காக நம்ம வந்து இந்த க்ரஷ்டு பாதாம் வந்து ஆட் பண்ணுறோம். வின்டருக்கு வந்து இது ஒரு ரொம்ப பர்ஃபெக்டான சோப்னே நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் மிக்ஸ் ஆயாச்சு. நல்ல ஒரு திக்கான ட்ரேஸே வந்து நமக்கு வந்து கிடச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதை மோல்டில் ஊற்றிடலாம். நான் ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ட்ரேஸ் கன்சிஸ்டன்சி எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம மோல்டில் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம்னா அது வந்து அன்மோல்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சொன்ன மாதிரி ஆயிலும் அந்த லையும் கரெக்டாக பிளெண்ட் ஆகிருக்கு. அது லையெல்லாம் ஒரு சைடில் வந்து தனியாக செக்ரிகேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் வரலாம். அதனால் பர்ஃபெக்டாக நல்ல ட்ரேஸ் வரும்போது நம்ம வந்து மோல்டில் போட்டோம்னா இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சோப்போட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக கையில் கலக்கும் போது தான் வந்து அந்த மாவு பதம் அந்த ட்ரேஸ் கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அது அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. என்னடான்னு நம்மளும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம், ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. அவசரப்பட்டு அந்த ட்ரேஸ் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்காரணத்துக்கு கொண்டு இந்த மோல்டில் வந்து போட்டுறக்கூடாது. அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். அதுதான் நம்மளுடைய சோப்புடைய குவாலிட்டி வந்து அதுதான் வந்து டிட்டர்மைன் பண்ணும். இந்த சோப்பை பொறுத்த வரைக்கும் மோல்டில் போட்டு இதை வந்து நம்ம 2 டேஸில் வந்து அன்மோல்ட் பண்ணிடலாம். 2 நாளில் வந்து இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஸ்டிக் ஆகாது, எதுவுமே இல்லை. நான் சொன்ன குவான்டிட்டியில் ஆல்மண்ட் ஆயில் கலந்துருந்தீங்கன்னா இது வந்து 2 நாளில் வந்து மோல்டிலேருந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம மோல்டில் போட்டாச்சு. இதை நம்ம வந்து எந்த ஏர் பபிள்ஸும் இல்லாமல் ஈவனாக ஆக்கிறதுக்காக ஜஸ்ட் நம்ம வந்து கீழே வந்து டேப் பண்ணிக்கிட்டோம்னாவே அது வந்து நல்லா ஈவன் ஆயிரும். இப்போ இதை 2 நாள் கழிச்சு தான் நம்ம வந்து மோல்டிலேருந்து எடுக்கணும். இப்போ 2 நாள் ஆயாச்சு. நம்மளோட சோப் வந்து நல்லா ஹார்ட் ஆயாச்சு. இப்போ நம்ம மோல்டிலேருந்து எடுத்து அது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். அன்மோல்டிங் டைம் வந்து நம்ம என்ன ஆயில் உள்ள ஆட் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இந்த அன்மோல்டிங் டைம் வந்து வேரி ஆகும். சாஃப்டான ஆயிலெலாம் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். இந்த மாதிரி இந்த ப்ரொப்போர்ஷனில் இன்றைக்கி ப்ரொப்போர்ஷனில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு 2 டேஸ் வந்து போதுமானதாக இருக்கும். சோப் வந்து எந்த ஒரு ஸ்டிக்கினஸும் இல்லாமல் பர்ஃபெக்டாக 2 நாளில் மோல்டிலேருந்து எடுக்கிறதுக்கு வந்து தயாராகிடும். பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு துளி கூட நம்ம மோல்டில் வந்து ஒட்டாமல் இந்த சோப் வந்து 2 நாளில் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து இப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. நான் நிறைய வீடியோஸில் திருப்பி சொல்கிறேன், குறைஞ்சது 45 டேஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து க்யூரிங்கில் வச்சுட்டு தான் அந்த சோப்பை யூஸ் பண்ணணும். நிறையா 30 டேஸ் to 45 டேஸ் வந்து சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய பேட்ச் எல்லாமே 45 டேஸ் க்யூரிங்கில் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. 45 நாள் நீங்கள் க்யூரிங் வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த சோப்பு சீக்கிரமாக கரையிறதும் கொஞ்சம் வந்து கம்மியாகும். கரையிறது வந்து ரொம்ப கம்மியாகும். அதே மாதிரி ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் 45 டேஸ் வந்து நீங்கள் க்யூரிங்கில் வச்சிங்கன்னா. அன்மோல்டிங் டைம் வேணால் நம்ம வந்து கலந்துருக்கிற எண்ணெயை பொறுத்து மாறுபடலாமோ தவிர இந்த க்யூரிங் டைம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா சோப்புக்கும் 45 நாள் தான். அந்த க்யூரிங் டைமில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நம்மளோட சேனலில் வந்து ஆயில்ஸ் ஃபார் சோப் மேக்கிங்கில் என்னெல்லாம் வந்து எண்ணெய் உபயோகப்படுத்தலாம், அதுக்கு ஒவ்வொரு எண்ணெய்க்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, அது எவ்வளோ பர்சன்டேஜில் யூஸ் பண்ணணுங்கிறத பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது.
உங்களுக்கு தேவைன்னா அதையும் செக் பண்ணுங்கள். மற்ற எல்லா சோப் மேக்கிங் வீடியோஸ்க்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் மறக்காமல்